வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒரு டிப், ரொம்ப எளிமையான ஒரு டிப். இது எங்கள் சித்தகுரு சொன்னது தான். ஸோ இது எவ்வளோ எளிமைன்னா அவ்வளோ எளிமை. நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது என்னென்னா முருங்கைக்கீரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், முருங்கைக்கீரையை பற்றி எப்படி யூஸ் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா பொரியல் பண்ணி இல்லை பருப்பில் போட்டு நம்ம சாப்பிடுவோம். அதனால் அது எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை. எப்படி சாப்பிட்டா அதனுடைய கம்ப்ளீட் பயன் நம்ம பெற முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படின்னா, இது எலும்பு தேய்மானம் நம்ம சொல்கிறோம். எலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், மூட்டெலும்பு தேய்மானம், ஆங்கிள் எலும்பு தேய்மானம் மொத்தத்தில் கரெக்டாக பார்த்தோன்னா எலும்பு தேய்மானத்துக்கு உண்டான ஒரு பதிவு இது. சித்தர்கள் பயன்படுத்திய உணவாக இது. சித்தர்கள் அந்த காலத்திலேயே இதை பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ முதுமையில் கூட கோல் ஒன்றி நடக்காமல் நம்ம நம்முடைய எலும்புகள் இரும்பு மாதிரி பலம் பெற. உண்மையில் பார்த்தோன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் எலும்பு பிரச்சனை இன்னைக்கு இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்க. அப்புறம் மூட்டு வலி, கையில் ஏதாவது தூக்குனா வலி, எலும்பில் பிரச்சனை இல்லாத யங் ஏஜ்லேருந்து ஏஜ் ஓல்டு வரைக்கும் இருக்காங்க இன்றைக்கி. அதிலேருந்து நம்ம வெளிவரக்கூடியதுக்கு தான் இந்த முருங்கைக்கீரை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, அனீமியா இருந்ததுன்னா அதுக்கு அயன் இருக்குது. இது இம்ப்ரூவ் ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறமா நம்ம நியூட்ரிஷன் சரியாகவே நம்ம உடம்புல போகலைன்னா அந்த மால் நியூட்ரிஷனுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இது ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை, முருங்கை விதை இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணும். ஆஸ்மா விதை, ஆஸ்மாவுக்கு முருங்கை அப்படின்றது இலையிலேருந்து காயிலேருந்து விதையிலேருந்து எல்லாமே பயன்படும் இதுக்கு. அப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B3, வைட்டமின் சி. இன்னும் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், கால்சியம், அயன், ஜிங்க், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், இவ்வளோ விஷயங்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இது ரொம்ப காஸ்ட்லியும் நம்மளுக்கு கிடையாது இல்லையா. ஆனால் நம்ம சாப்பிட்ற முறை தான் தவறுதலாக நம்ம சாப்பிட்றோம். அந்த முறையை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம முழுமையாக எடுத்துக்கலாம். இன்னும் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கூட ரொம்ப நல்லது இது எடுக்கும்போது ஸோ ஒரு விஷயத்துக்காக நம்ம எடுக்கிறோம். நம்ம இப்போ எலும்புக்காக நம்ம எடுக்கும்போது இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு பயன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இது. அப்புறம் லிவர் டிசீசஸ், லிவர் ப்ராப்ளம் எது இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடியது. நர்வஸ் டிஸார்டரை சரி பண்ணக்கூடியது. பிபி அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் சரி பண்ணும். டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுல இது முதல் பங்கு வகிக்குது. கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எடிமா அப்படின்னா கால் வீங்கிடும் பார்த்திங்களா. நிறைய பேருக்கு எங்கேயா ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கால் கீழே தொங்க போட்டு போனால் வீங்கிடும். அந்த மாதிரி பிரச்சனைக்கும் நல்லது. ஆஸ்துமாவுக்கு நல்லது. பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இது சரி செய்யக்கூடியது. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி, போன் எப்படி இரும்பு மாதிரி மாறுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு எப்படி முருங்கைக்கீரையை சாப்பிட்ணுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எடுக்கும்போது இவ்வளோ டிசீசஸையும் இது கவர் பண்ணுது. இப்போ மொத்தத்தில் பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளமை சரி பண்ணுது. பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளமை சரி பண்ணும்போது எல்லா ப்ராப்ளம்ஸும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது, எவ்வளோ மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க. இதை நம்ம எப்படி கரெக்டாக எடுத்துக்கலான்றது முறையை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நீங்கள் என்ன பண்ணணும், முருங்கைக்கீரை ஒரு கட்டோ 2 கட்டோ நிறைய வாங்கிக்கோங்க. முருங்கைக்கீரை ஒரு 2 கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக. அதை வாங்கி அம்மியில் வச்சு அரைக்கணும். அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும். தண்ணி ஒரு ட்ராப் கூட விடாமல் முழுசாக அந்த காம்பெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சின்னதாக அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து தானே நம்ம லீவ்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கூட வச்சு நீங்கள் அரைச்சிடலாம். எல்லாத்தையும் முருங்கைக்கீரையில் எதையுமே வேஸ்ட் பண்ண தேவை. வச்சு ஃபுல்லாக அரைச்சிட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு துணியை வச்சு வடிகட்டிக்கோங்க. புரியுதுங்களா? ஒரு ட்ராப் தண்ணி கூட படக்கூடாது. அதுதான் சில ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
எப்போ தண்ணி குடிக்கணுமோ அப்போ தான் நம்ம தண்ணி குடிக்கணும். எதில் போடக்கூடாதோ அதில் போடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு வந்து பயன் கிடைக்காது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கணும். மிக்சியில் ஏன் அரைக்கக்கூடாதுன்னா, மிக்சியில் அரைக்கணும்னா நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சமாவது விடணும். அதனால தான் மிக்சியில் அரைக்க வேண்டாம். இப்போ வந்து எல்லாராலையும் அம்மியில் அரைக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஜூஸ் போடுற மிக்ஸி எதாவது இருந்ததுன்னா உள்ளே போட்டால் வெறும் ஜூஸ் மட்டும் வரும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நிறைய வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் நம்ம ஜூஸ் போடுவோம். அது போடும்போது வெளியில் ஜூஸ் மட்டும் வரும், அந்த திப்பியெல்லாம் ஒரு பக்கமாக போயிடும் இல்லையா. அந்த மாதிரி மிக்ஸி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெறும் முருங்கைக்கீரையை அந்த காம்புகளோடு போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு அதை வந்து முதல்ல தண்ணியில் கழுவணும். கீரையை கழுவிட்டு கொஞ்சம் நிழலில் காய வச்சு அந்த எண்ணெயெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் போயிடணும். தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம், ட்ரைனால் காஞ்சிடக்கூடாது, தண்ணி போகணும். என்னென்னா இல்லைன்னா முருங்கைக்கீரையை நீங்கள் அப்படியே மரத்துலேருந்து எடுத்து கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் கழுவிட்டால் ரொம்ப நல்லது. கழுவிட்டு கொஞ்சம் நேரம் நிழலில் வைங்க துணி மேலே. அது வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துரும் இல்லையா. தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சியில் போடணும். ஏன்னா ஒரு ட்ராப் ஆஃப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. போட்டு அந்த சாறு மட்டும் தனியாக எடுத்துக்கணும். சாறு எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பி இன்னும் கொஞ்சம் முருங்கைக்கீரையை கொண்டு வந்து அந்த முருங்கைக்கீரையை வெறும் அடுப்பில் வச்சு இந்த சாறு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாறில் வந்து இந்த முருங்கைக்கீரையை ஆஞ்சி போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து வேக விடணும். புரியுதுங்களா? தாளிக்கிறது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கே தாளிக்கக்கூடாது. முக்கியமாக தாளிப்பு கடுகுன்றது வந்து இதுக்கு படக்கூடாதான். அப்போ கடுகுன்றது படாமல் நீங்கள் வந்து தாளிக்காமல் எண்ணெய் எதுவும் விடாமல் அந்த தண்ணியில் வேக விடணும். எதில்? முருங்கைக்கீரை சாறில் வந்து வேக விடணும். முருங்கைக்கீரையை வேக விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது. உப்பு மட்டும் போட்டுட்டு முருங்கைக்கீரையை வெந்ததுக்கப்புறம் சாதத்தில் சுட சுட சாதத்தில் வந்து நெய் கலந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடணும். இதை வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் செய்யுங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரே ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிட்ணும். அன்றைக்கி சாப்பிடும்போது மத்தியானம் வந்து நீங்கள் வந்து வேறு எந்த காய்கறிகளும் வச்சுக்காமல் வெறும் இந்த முருங்கைக்கீரை சாறில் வேக வச்ச முருங்கைக்கீரையை மட்டும் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருங்க. இதுக்கப்புறமா அந்த மறுபடியும் நம்ம தயிர் சாதம் சாப்பிட்றோம், ரசம் சாதம் சாப்பிட்றோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி. ஸோ ஒரு 3 நாளைக்கு, வாரத்தில் 3 நாளைக்கு எப்படி பண்ணிங்க, ஒரு 48 நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் செய்யணும் போது நீங்கள் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 48 டேஸ்க்கு மட்டும் இதே முறையில் சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதுமையில் கூட வந்து கோல் ஊன்றி நடக்காமல் இருக்கக்கூடிய எலும்புகள் இரும்பு போல் பலம் பெறுமா. சித்தர்கள் வந்து பயன்படுத்திய முறை இது. எலும்பு தேய்மானம், இப்போ கழுத்தெலும்பு தேஞ்சிடுச்சுன்னுவாங்க, ஸ்பைனல் காலமில் எலும்பு தேஞ்சிடுச்சுன்னுவாங்க, மூட்டு தேஞ்சிடுச்சுன்னுவாங்க, கால் எலும்பு தேஞ்சிடுச்சுன்னுவாங்க, எங்கே வேணால் இடுப்பு எலும்பு தேஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இடுப்பு மாற்றணுன்னுவாங்க. இந்த எலும்பு தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய ஒரே முறை வந்து இது. சித்தர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்களாம் அவங்க. அதனால் இந்த முறை அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு முறைன்னு சொல்லி சித்தகுரு ஒரு வாட்டி சொன்னார் எங்களுக்கு. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் அந்த எலும்பு பிரச்சனை இருக்கோ, இல்லை எலும்பு பிரச்சனையே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை சாப்பிடலாம். 48 நாளைக்கு மட்டும் இதை இந்த மாதிரி முறையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் இதே மாதிரி சாப்பிட்லாம். இதையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் வேணால் வேறு ஏதாவது டிஷ் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 48 டேஸ்க்கு மட்டும் இந்த முறையில் சாப்பிட்ருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எலும்பு தேய்மானத்தை ஈஸியாக, எவ்வளோ ஈஸி பாருங்கள். இது பெரிய கஷ்டமான முறையே இல்லை. சாப்பிட்றதுக்கு கூட நல்லா தான் இருக்குது. நாங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறோம். சாப்பிட்றதுக்கு கூட, ஏன்னா நெய் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா நம்ம சாப்பிடும்போது. சுட சுட சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கு. ஒன்றும் டேஸ்ட்லாம் ஒன்றும் குறையில. இதில் முருங்கைக்கீரையில் வேறு எதையுமே போடாமல் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு நிஜமாக. ஏன்னா முருங்கைக்கீரை சாறுலேயே வேக வைக்கிறோம் இல்லையா. அப்போ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு சாறு எடுத்து அது வந்து வேகிறதுக்கு உண்டான சிம்மில் வச்சு முருங்கைக்கீரையை போட்டு பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எலும்பை வந்து அப்படியே இரும்பு மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.